பாரினில் ஏராளமுண்டு. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் என்கிற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துவதில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேர் உவகை கொள்கிறோம். ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில் நற்செய்தி பணி சிந்தனைகளை இதை போல திரு காலத்திலே உலகமெங்கும் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை பற்றி இந்த நிகழ்வுகளிலே உங்களோடு கூட எங்களுடைய இதயத்தின் தாக்கங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 7 அடுக்காக இந்தியாவில் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார் என்கிற நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுக்கடுக்காக பணி செய்கிறார், செயலாற்றுகிறார், கிரியை செய்கிறார், வல்லமையாக செயலாற்றுகிறார். இந்தியாவில் இன்றைக்கு அவர் செய்வது அன்றைக்கு கன்னி மரியாளுக்கு ஆண்டவர் தந்த அந்த கீதத்தை போன்றது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. 21 நூற்றாண்டுகளாக செய்கிறார். 20 நூற்றாண்டுகளாக செய்யக்கூடாத வல்லமையான காரியங்கள் இந்த நூற்றாண்டில், அதுவும் சிறப்பாக இந்த நூற்றாண்டின் இந்த பிந்திய பொழுதுகளில், இந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று உலக அளவில் ஆய்வு செய்கின்ற மனிதவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எப்படி ஆண்டவர் தம்முடைய வல்லமைக்காக அடுக்கடுக்காக 7-fold சேஞ்சஸ் என்று சொல்லுவோம். அமைப்பு ரீதியாகவே ஆண்டவர் இந்தியாவில் மனிதர்கள் மளமளவென்று அவரை நோக்கி விசுவாசத்தில் வளர்வதை, ஈர்க்கப்படுவதை, வல்லமையாய் வந்து தம்மையும் தம்முடைய சொந்தங்களையும் அவருடைய புண்ணிய பாதத்தில் படைப்பதை பார்க்கிறோம். பட்டணமெங்கும் பெரு நகரங்களில் லட்சோப லட்சம் மக்களாக கூடுகிறார்கள். சமீபத்தில் பஞ்சாபில் 1.5 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரு சபை உருவாகி இருக்கிறது. ஹைதராபாத்தில் இருக்கிறது தெரியும் இல்லை? அலகாபாத் என்கிற ஒரு நகரத்தில் இயேசு தர்பார் என்கிற ஒரு ஊழியமாய் இப்படி 1,00,000 பேர் சனிக்கிழமை மாலையே வந்து கூடி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இயேசுவின் ஆளுகையில் மகிழ்ந்து களி கூறி கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையான காரியங்களை இந்த பூமியில், சிறப்பாக இந்தியாவின் இந்த எல்லைகளில் செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது அடுக்கு ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தில் இந்தியாவில் செய்ய ஆரம்பித்தது ஒரு 100 ஆண்டுகளாக இவைகளில் நடைபெறுகிறது. நாகா என்கிற பழங்குடி இனத்தவர்களாக இருக்கும்போது அதை சுற்றி இருக்கிற 80 ஆண்டுகளில் மிசோராம், இப்போது 60-70 ஆண்டுகளாக எஞ்சி இருக்கிற குக்கி, ஜோமி போன்ற இனத்தவர்கள். இப்போது வட இந்தியாவில் மால்டோ, சந்தால், முண்டா இதை போன்ற பல்வேறு விதமான இனங்கள். குஜராத்தில் குக்னா, வார்லி, வாசாவா என்கிற ராஜஸ்தான் எல்லை வரைக்கும் இருக்கிற இந்த இனங்கள். மத்திய இந்தியாவில் சத்தீஸ்கரில், மகாராஷ்டிராவில் கோண்ட் இனத்து சகோதர சகோதரிகள் இவைகளில் திரளாக 8 கோடி பேர்
இங்கிருந்து மிசோராம், திரிபுரா எல்லைகளில் நின்று மளவென்று பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா எல்லை வரைக்கும் ஆண்டவர் அவருடைய அழகான திட்டத்தை இந்த பழங்குடி இனத்து மக்கள் மத்தியிலே நிறைவேற்றுகிறார். இரண்டாவது அடுக்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியிலே செய்வது தலித் இனத்தவர்கள் மத்தியில் அவருடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றுவது. பிற்போக்கான ஒரு இனம் என்று கண்டு அவர்களுக்காக போராடி வாதாடி சமுதாய சூழலில் நாங்கள் எங்களுக்கென்று எழும்பி வர வேண்டும் என்று கல்விக்காக, சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக அவர்கள் தேடும்போது சுவிசேஷம் கல்வியின் வாயிலாய், சமுதாயத்தின் பிற அவலங்கள் வாயிலாய் அவர்களை சென்று சேர்ந்தது. அவர்கள் 23 கோடி மாந்தர்கள் மழவென்று இந்தியாவில் இவர்கள் இயேசுவுக்கு தங்களை தருவதற்காக வரிந்து கட்டியிருக்கிறார்கள். அவர்களை அனுமதித்து உரிய அங்கீகாரம் தந்து அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் தலைவர்கள் இல்லை, அவர்களை ஊழியர்கள் இல்லை உருவாக்கிட்டா இந்த 23 கோடி மனிதர்கள் வேற எங்கேயும் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு வெகு விமரிசையாய் வேகமாய் தேவராஜ்யத்தின் திட்டத்தில் திருச்சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது அடுக்காக ஆண்டவர் இன்றைக்கு மகத்தான விதத்தில் இந்தியாவில் செய்கிற நிகழ்வு பிற்போக்கானவர்கள் மத்தியில், பிசி என்ற ஆங்கிலத்தில் சமூகவியலில் கொடுவோம், பிற்படுத்தப்பட்டோர். அதை 3 வகையாக இப்போது நம்முடைய அரசு தன்னுடைய வசதிக்காக பிரிக்கிறது. என்றால் அவர்கள் ஏறத்தாழ 42%. அப்படின்னா இந்தியாவிலேயே வெகு திரளான ஒரு கூட்டம் என்றால் பிற்போக்கானவர்கள் தான். 42% இணையாக இன்னொரு இனம், வகுப்பு, சமுதாயம் இந்தியாவில் இல்லை. ஆகினால அரசே அவருடைய அமைப்பு ரீதிக்காக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற பிற்படுத்தப்பட்டவர்கள், என்பிசி, பிசி, ஓபிசி என்று பிரித்திருக்கிறது. எப்படி பழங்குடி இனத்து மக்கள் மத்தியில் கிழக்கு இந்தியாவில் ஆரம்பித்து மேற்கு இந்தியாவின் வடக்கு எல்லை வரைக்கும் நாம் சொன்னோமே, அதே போல வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கிற இந்த பிற்படுத்தப்பட்டோர் வலுவாக, தமிழ் இனத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் கரங்களிலே தான் திருச்சபை வெகு வலுவாக சுதேச சபையாக இருக்கிறது. அவர்கள் இனத்தவர்கள் போதகர்களாக இருக்கிறார்கள், அவருடைய இனத்தவர்கள் ஊழியர்களாக இருக்கிறார்கள். உலக அரங்கிற்கு சென்று கடவுளின் உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். கீழ்ப்பிடிதலில், இணக்கத்தில், துடிப்பாக ஊழியம் செய்வதில், தியாகம் செய்வதில் அவர்களை ஆண்டவர் அத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த 42% வெகு விமரிசையாக இந்த தேவராஜ்யத்தின் திட்டத்திற்காக கையளிப்பார்கள் என்றால், கரம் தருவார்கள் என்றால், செவி மடுப்பார்கள் என்றால் எத்தனை வலுவான காரியங்கள் நடக்கும். தேசத்தை அது கலக்கும், அதிர பண்ணும். 4வது அடுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்தியாவில் செய்வது ஒரு சின்ன லேயர், தின் லேயர்னு சொல்வார்கள். மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறன் உள்ளவர்கள், அங்கஹீனம் என்று குறைபாடுகள் என்று நாம் முற்காலங்களில் பேசிக்கொள்வோம். இப்போது அவர்கள் வேறு திறன்கள் படைத்தவர்கள் என்று அவர்களை சொல்ல வேண்டும் என்று சமூக இயல் கூறுகிறது. வெகு அழகான பதம். பெரும் வியாதிகள் நின்று, குஷ்டரோகம் போல வாழ்வு முழுவதையும் பாதிக்கும் அளவிற்கு இருக்கிற இந்த மனிதர்களில் 80-70% பேர் ஏற்கனவே இந்த தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆகிவிட்டார். அவருடைய ஏழ்மையில், இல்லாமையில், தரித்திரத்தில், அவருடைய
முடியாமையில் அவர்கள் இயேசுவில் தஞ்சம் கண்டதால் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். இது 4வது அடுக்கு. 5வது, இந்தியாவெங்கும் 18% மக்கள் மாநகர்களில், பெருநகர்களில், பட்டணங்களில் வாழுகின்ற ஏழைகள். அப்படி சொன்னால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். குடிசை வாழ் மக்கள் என்று முன்னால் சொல்லுவோம். இப்போ குடிசைகளெல்லாம் அவர்கள் அரசாங்கமே மாற்றிவிட்டது. நகர மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்கானது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம். இவர்கள் என்ன பின்னணியத்தில் வந்தாலும் சரி, என்ன விதமான சமுதாய பின்னணியத்தில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, பெருநகரில் இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வு நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக தள்ளப்பட்டு, ஒரே ஒரு எல்லையில், நானும் என் மனைவியும் பிள்ளைகளோடு கூட கல்கத்தாவில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 20 லட்சம் பேர் வீதிகளிலேயே 6 தலைமுறையாக பிள்ளைகளை பெற்று வளர்த்து, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து, அவர்கள் அவருடைய பிள்ளைகளை பெற்று இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அன்னை தெரசா இந்த ஏழைகள் மத்தியில் செய்த ஊழியங்கள் உலகமெங்கும் வெகு வெகு விமரிசனையாக பேசப்பட்டதன் காரணம் அத்தனை ஆழமான தேவை. ஒரு கடைக்கு முன்னால் ஒரு ஆணியில் சுட்டப்பட்டிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த துணியில் 10 குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று அந்த கடை அடைக்கும் போது வந்து படுத்துக்கொள்வார்கள். எப்படி இருக்கும் பாருங்களேன். அதற்கு எதிராக ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் ஒரு ஆணி இருக்கும், அந்த ஆணியில் இருக்கிற கயிறில் 20 குடும்பங்கள் அவருடைய உடைமைகள் இருக்கும். இந்த கடை அயரும் போது, வேலை நிற்கும் போது இவர்கள் வந்து அதை அவிழ்த்து விட்டு அதில் அமர்ந்து விடுவார்கள். முடிந்தது, அவருடைய நாட்கள் இரவுக்காக ஆயத்தமாகிறது. எப்படி இருக்கும்? இப்படி குடிசை வாழ் பட்டணத்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், சேரிவாழ் மக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த மக்கள் 18% மக்கள் 5வது அடுக்காக, 6வது அடுக்கு உலகமெங்கும் ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற மகத்தான கிரியினால சிறுவர், சிறுமியர், அநேகர் தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவைகளில் அநேகர் பட்டணத்து பள்ளிக்கூடங்கள் இல்லை. அவளுக்கு வந்த கல்வி ஞானத்தில், அறிவில், உன்னத திட்டத்தில் அவர்கள் மூலமாக பெண்கள், அவருடைய சகோதரிகள், இல்லாவிட்டால் பெற்றோர், தாய்மார் இந்த விசுவாசத்துக்காக ஈர்க்கப்படுகிறார்கள். இது 6வது அடுக்கு. 7வது அடுக்கு, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் ஆண்டவரின் திருத்திட்டத்தில் எத்தனை உயர்ந்த இனமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளாக ஒரு வெறுமை, ஒரு தேவை. இயேசு என்கிற ஆண்டவருடைய திருநாமத்துக்காக சுவிசேஷத்தினால அவர்கள் சந்திக்கப்பட வேண்டியத மிகப்பெரிய தேவையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிற இனத்தவர்கள், உயர் இனத்தவர்கள், இதுவரைக்கும் பொதுவாக வந்து ஆண்டவரின் திருத்திட்டத்தில் இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் திறந்த மனதோடு இருக்கிறார்கள். இந்த 7 அடுக்குகளில் ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வெகு விமரிசையாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மகத்துவத்தை, வல்லமையை, பராக்கிரமத்தை உள்ளூர அவர்கள் இனங்களில் நின்று அவர்கள் இனத்தை அவர்களின் பிள்ளைகளை கொண்டு, வாலிபரை கொண்டு, பெரியவர்களை கொண்டு, சுவிசேஷங்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு நிறைவேற்றுவதற்காக வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் செய்கிற இந்த மகத்துவங்களுக்காக நன்றி படைக்கிறோம். அவைகளில் உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆலோசனை மிக பெரிது. இவைகளின் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றலாம். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிற ஒரு மகத்தான ஒரு போதகர் இருந்தார். டொரண்டோ என்று அழைக்கப்படுகிற கன்னடா தேசத்தின் ஒரு திருச்சபையில்
ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் உலகமெங்கும் இருக்கிற மிஷனரி பணிக்காக. அவர் சொல்வார், இப்படி ஆண்டவர் உலகமெங்கும் செய்து நிறைவேற்ற வேண்டிய சுவிசேஷ பணிக்காக செய்து நிறைவேற்ற வேண்டிய விதத்தில் நாம் கீழ்ப்படியாமல் போனால் கடவுளின் திரு சித்தத்திற்கு எதிரடையாகவா இருப்போம், எதிரடையாகவல்லவா இருப்போம். If God wills the evangelization of the world and you refuse to support missions, then you are opposed to the will of God. கடவுளுடைய திட்டத்தை சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாடெங்கிலும் ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகின்ற இந்த வல்லமையான நிகழ்வில் பங்கெடுக்கிறவர்களாக இருப்போம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் இந்த கிருபையை நமக்குள்ளாக தரட்டுமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பில் நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் அநேகம், எங்கள் வாழ்க்கையிலும் செய்திருக்கிற அற்புதங்கள் அநேகம். அவர் எங்களை பாரப்படுத்தினபடினாலே எங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் அப்படிங்கிறதான இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் பாரம் என்ன என்பதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சினர்ஜி இந்தியா மிஷன், சினர்ஜி என்பது ஒட்டுமொத்த ஒரு கூட்டு முயற்சி, தனிப்பட்ட ஒரு மனிதரோ ஒரு ஸ்தாபனமோ செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அநேக மக்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அநேக மக்கள் ஒன்றாக கூடி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, கடமையை நிறைவேற்றுகிறதான ஒரு 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 தரிசனம் தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன். நல்லா கவனிச்சிங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம் 41,000 கிராமங்கள் இருக்கிறது, 36 மாவட்டங்கள் இருக்கிறது, 357க்கும் மேற்பட்ட தாலுக்காக்கள் இருக்கிறது. இந்த இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட இந்த மாநிலத்தில் ரொம்ப உட்புறமான கிராமங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரென்று தெரியாத அநேக மக்கள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய அந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிறதான அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கடமை, அவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு எல்லாம் அவருடைய வேலையை முடித்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக நம்மிடத்திலே கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை மத்தேயு 28:19-20 விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற, அந்த ஒரு தலையாய கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு முக்கியமான ஒரு பாரம், அந்த வசனத்தை கொண்டு வருகிற தரிசனம் தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒரு பாரமாக நினச்சி நல்லா கவனிச்சிங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இயேசு கிறிஸ்து யார் என்று அநேக மக்களுக்கு தெரியும். ஆனால் மகாராஷ்டிரா வாழுகிற அந்த ரொம்ப பழங்குடி மக்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. இங்கே இருக்கிற மக்கள் தெய்வங்களில் அவரும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாத மக்கள் இருப்பது எவ்வளோ ஒரு வேதனை அளிக்கிறதான ஒரு காரியம். நமக்காக அவர் அடிக்கப்பட்டவர், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் நிர்மாணமாக தொங்கினதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய கைகளும் அவர் கால்களும் ஆணிகளால் கடவாப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்கு அவர் முள்முடியை சுமந்தார். நல்ல கவனிச்சிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தலையாய நமக்கு கடமையாக இருக்கிறது. இந்த அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு நபரிடம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அவங்க அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயும் இங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிஷினரியாக செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் அந்த பணம் போகுது. அப்போ ஒரு மிஷினரிக்கு நாங்கள் மாதந்தோறும் 3000 ரூபாய் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் இங்கே இருக்கிற இந்த மாவட்டங்களிலும் இந்த தாலுக்காக்களிலும் ஆண்டோடைய வார்த்தையை நற்செய்தி பணியை அறிவிச்சிட்டு வராங்க. அப்போ ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு எங்களுக்கு 3000 ரூபாய் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மிஷினரியை தாங்கலாம், இல்லை ஒரு 10 மிஷினரியை தாங்கலாம். அநேகரிடத்திலே நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் குறித்த பாரங்களை தரிசனத்தை அவரிடத்திலே சொல்லி அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி அவங்க தருகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மிஷினரிகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம்.
நல்லா கவனிச்சிங்க. அங்கே அந்த மிஷினரிகள் படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நேரடியாக பார்த்து அவங்களுக்கு அது நல்லாவே புரியும். அதிகமான குளிர், உணவு பற்றாக்குறைகள், பிள்ளைகளுடைய பற்றாக்குறைகள், படிப்பு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் உலகத்தினுடைய பார்வையில் 80 வருஷம் அவங்க அடிப்படை நாகரத்திலும் வாழ்வாதாரத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற தலையாய பணியில் தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை நல்ல முறையில் வைத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். அவருடைய ஊழியத்தை தாங்க நாம் முன் வருவது. அவர் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்காக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் அமுக்கி குலுங்கி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார். அவருக்காக நீங்கள் ஒரு கரம் நீட்டும் பொழுது ஒட்டுமொத்த பரலோகம் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்ட ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு மிஷினரியை தாங்க 3000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு தாலுக்காவை தத்தெடுக்க 8000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறதன்படி நீங்கள் ஒரு மிஷினரியையோ அல்லது ஒரு தாலுக்காவையோ தத்தெடுக்க நீங்கள் முன் வரலாம். எங்களை தொடர்பு கொள்ள திரையில் காண இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எங்களை விசாரிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பணி செய்ய ஆயத்தம் நான், என்னை அனல் மூட்டி அனுப்பிடுமே. பணி செய்ய ஆயத்தம் நான், என்னை அனல் மூட்டி அனுப்பிடுமே. தாய் நாட்டுக்கு தத்தம் செய்தேன், என்னை தகுதிப்படுத்தி பயன்படுத்தும் அழைப்பின் துவனி கேட்டே. அன்பால் நிரப்பப்பட்டே, அழைப்பின் துவனி கேட்டே. அன்பால் நிரப்பப்பட்டே. பாவ வழி செல்லும் மாந்தர்தனை ஜீவ வழி காட்ட வந்தேனையா.
பாவ வழி செல்லும் மாந்தர்தனை ஜீவ வழி காட்ட வந்தேனையா. சாப இருள் நிறைந்த உள்ளம் அதில் ஜீவ ஒளியேற்றவே வந்தேனையா. உம் அழைப்பின் குரல் கேட்டே உம் அழைப்பிற்கு அடிபணிந்தே. உம் அழைப்பின் குரல் கேட்டே உம் அழைப்பிற்கு அடிபணிந்தே. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பாரதம் இயேசுவை கண்டிடவே உயர் பணிக்காய் என்னை கொடுத்தேனே. பரன் இயேசுவை காணாத உள்ளம் இந்த பாரினில் ஏராளமுண்டு. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய் தைலமாய் குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.